illustration 2 பார்க்கலாம். ப்ரைஸ் கேட்குறாங்க, நம்மளுக்கு காஸ்ட் பர் யூனிட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? காஸ்ட் பர் யூனிட் ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த இன்வாய்ஸில் என்னெல்லாம் இருக்குன்றதும் கொடுத்துட்டாங்க, நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்வாய்ஸில் வந்து 20 யூனிட்ஸ் ஆஃப் பார்ட் ஏ 32 at ₹5 per யூனிட் காஸ்ட் வந்து இவ்வளோ கொடுத்தாங்க. அதாவது 200 × 5 பண்ணணும், நம்மளுக்கு 1000 வரும். அப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட், நம்மளுக்கு இது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட், அதனால இது டிடக்டபிள். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வந்து 12% கொடுத்தாங்க, ₹96 கொடுத்தாங்க. பேக்கிங் சார்ஜ் கொடுத்தாங்க, நான் ரிட்டர்னபிள் பாக்ஸஸ் கொடுத்தாங்க, ₹50 கொடுத்தாங்க. எல்லாம் டிடக்ட் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்து 946. 2% கேஷ் டிஸ்கவுண்ட் வில் பி given if the payment is made within 30 days. 30 daysக்குள்ளே பே பண்ணால் 2% கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டிக்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே என்க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ண முடியும். இந்த ஜிஎஸ்டி ₹96 மேலே இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது. ஐ மீன் ₹96 நம்ம திரும்ப கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொஸ்டினில் சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு என்ன, இந்த 2 பாயிண்ட் முதல்ல பார்த்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? கேஷ் டிஸ்கவுண்ட் தானே, ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து இங்கே வந்து இதுலேருந்து டிடக்ட் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 2.13 பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்டும் மட்டும் தான் டிடக்ட் பண்ண முடியும் காஸ்ட்லேருந்து. கேஷ் டிஸ்கவுண்ட் நாட் டிடக்டட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபைனான்ஸ் ஐட்டம், ஹென்ஸ் இட் இஸ் இக்னோர்ட். ஸோ இது வந்து அந்த பாயிண்ட் எழுதி இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபைனான்ஸ் ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து வேல்யூஷன் ஆஃப் மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு எழுதிடணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியும், ஜிஎஸ்டி பே பண்ண முடியல. அப்போ இது இட் வில் நாட் பி ஆடட் இந்த பர்ச்சேஸ் காஸ்ட். சப்போஸ் அவங்க இந்த லைன் கொடுக்காம இருந்தால் நம்ம வந்து ஜிஎஸ்டியும் வந்து இந்த காஸ்ட் கேல்குலேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். டிடக்ட் பண்ணால் அப்போ 800 டோட்டல் நெட் பர்ச்சேஸ், அதாவது 1000 - 200 பண்ணால் 800. அப்போ 800 நெட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப்டர் டிடக்டிங் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அது கூட ஆட் பேக்கிங் சார்ஜ் 5 நான் ரிட்டர்னபிள் பாக்ஸஸ் ₹50. பேஜ் நம்பர் 215 பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுப்பாங்க. இது ஈஸியாக ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராம் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் அதாவது கண்டெய்னர் வந்து கொஸ்டின் வந்து ₹50 பார்த்தோம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து 2 இது இருக்குது, நான் ரிட்டர்னபிள், ரிட்டர்னபிள். நான் ரிட்டர்னபிள் இப்போ வந்து நான் ரிட்டர்னபிள் நம்ம இந்த கேஷ் வந்து கண்டெய்னருக்கும் சேர்த்து பே பண்ணியிருப்போம். இப்போ ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு பெரிய கண்டெய்னரில் வருது, ஓகேங்களா? அந்த கண்டெய்னர்லேயே நம்ம பே பண்ணியிருப்போம் ₹50. அந்த ₹50 வந்து நம்ம திரும்ப நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. ஒன்ஸ் பே பண்ணது அந்த கண்டெய்னர் நம்மளே தான் வச்சுக்க முடியும், நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது நான் ரிட்டர்னபிள். அப்போ அது காஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம், ஏன்னா அதுவுமே காஸ்ட்ல இன்க்ளூட் ஆனது தான். அதே மாதிரி ரிட்டர்னபிள்னா ரிட்டர்னபிள் 2 இருக்குது, ஃபுல்லி ரீஃபண்டபிள், பார்ஷியல் ரீஃபண்டபிள். இப்போ ஃபுல்லி ரீஃபண்டபிள்னா இப்போ கண்டெய்னரில் அந்த திங்ஸ் வந்தக்கப்புறம் இந்த கண்டெய்னர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ₹50 திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்போ இது டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட். பார்ஷியல் ரீஃபண்டபிள்னா இப்போ டோட்டல் வந்து ₹50, அதாவது நம்மளுக்கு ₹30 ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதாவது இதில் ₹30 ₹50 ₹30 ரீஃபண்ட் பண்ணுவாங்க நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லுவோம். அப்போ மிச்சம் ₹20 தான் காஸ்ட்டில் ஃபார்ம் பார்ட் ஆகுதுன்றாங்க, சரிங்களா? இப்போ பேக் டு த கொஸ்டின். இப்போ இதில் வந்து 5 நான் ரிட்டர்னபிள் பாக்ஸஸ் சொல்கிறாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ண முடியாது. அப்போ இது ஃபார்ம் பார்ட் ஆஃப் த காஸ்ட். அப்போ 800 + 50 எவ்வளோ? 850. இது வந்து எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் 200. பாருங்கள், 850 / 200 பண்ணோன்னா 4.25 ஆன்சர் வந்துருச்சா? illustration 3 பார்க்கலாம். calculate EOQ கேட்டாங்க. and then from the following information also state the number of orders ஒரு இயர்ல எவ்வளவு number of orders place பண்ணணும். அப்ப EOQ ரெண்டு கேட்டிருக்காங்க. EOQ and number of orders place கேட்டிருக்காங்க. consumption of material per annum எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10,000. இதுதான் A. ஏன்னா annual consumption எவ்வளவு கன்சம்ப்ஷன் பண்றோம் ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் order placing cost per order அது O. ஓகேங்களா? காஸ்ட் பர் கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல், ஸ்டோரேஜ் காஸ்ட் 8% ஆஃப் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. அதாவது இது வந்து நம்மளுக்கு என்னது இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். அதாவது கேரிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? பர்ச்சேஸ் ப்ரைஸில் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் ஆக்சுவல் ஒரிஜினல் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு கேஜி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ₹2 காஸ்ட் ஆகுது. அப்போ 8 × 2 பண்ணணும். 2 × 8 பண்ணலாம். 2 × 8% தானே. அப்போ 0.16 தான் நம்மளுக்கு வந்து கேரிங் காஸ்ட். அதான் இங்கே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 0.16 வந்து கேரிங் காஸ்ட். 0.16 நம்மளுக்கு ஏ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, ஓவும் கொடுத்துட்டாங்க, கேரிங் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். EOQ ஃபார்முலானா 2AO/C. அப்போ 2 × 10,000 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 × 10,000. 2 × 10,000 A. O என்ன நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 50 × 50 டிவைட் பை 0.16. நம்ம கேரிங் காஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல 0.16. அதாவது இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2500. அதாவது 2500 என்னன்னு எழுதணும். இதுக்கு எழுதுனா தான் மார்க் தருவாங்க. அப்போ எவ்வளோ நம்ம கேஜிஸில் தான் இது பண்ணுறோம். அப்போ 2500 கேஜிஸ், ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் செகண்ட் பார்ட் என்ன? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் டு பி பிளேஸ்ட் இன் எவ்வளோ ஒரு இயரில் எவ்வளோ இது பண்ணுவாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் கன்சம்ஷன் மொத்தமாக நம்ம எவ்வளோ வந்து ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுறோம்? 10,000 கன்சியூம் பண்ணுறோம். EOQ எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? EOQ 2500. அப்போ 10,000 டிவைட் பை 2500 பண்ணால் 4. அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர் 4 ஆர்டர்ஸ் வந்து ஒரு இயரில் பண்ணணும். அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்.